friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4-5 முட்டையை உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. முட்டையை வதக்கிட்ட பிறகு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுட்டு குடமிளகாய் கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ வந்து டேஸ்ட்டுக்காக நாங்கள் என்ன போட்டிருக்கோன்னா இதோ வந்து இது மாதிரி இந்த மேகி மசாலான்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இது வந்து இந்த சிக்கன் ஸ்டோக் இருந்தால் வந்து போட்டுக்கோங்க. கடையில் செய்கிற மாதிரியே டேஸ்ட் வரும். கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக ரைஸ் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இது போல் நல்லா வந்து சூப்பராக டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நல்லா வந்து கடையில் செய்கிற ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எதுவுமே இல்லாதது தான் போட்டு செய்கிறோம். வெறும் அந்த சிக்கன் ஸ்டாக் மட்டும் தான் போட்டு நம்ம வந்து செய்கிறோம். அதுவே டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் செய்கிறது மாதிரி. ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்லேயே வச்சு செய்வீங்க. இப்போ வந்து இது வந்து வேகிற கேப்பில் நம்ம வந்து சாப்பாடை போயிட்டு நல்லா வெடிச்சிட்டு உதிரியாக பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க. இதை பாருங்கள், சாப்பாடு வெடிச்சிட்ருக்கோம். சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்கணும் உங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கு. நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த ரைஸ் வீட்டில் இருக்கோ அதை எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சுட்டு அது கூட ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டிங்கன்னா மட்டும் போதும். நல்லா உதிரியாக வந்துடுங்க. இப்போ வந்து கொஞ்சோண்டு சக்தியோட அந்த சில்லி மசாலா வந்து நம்ம போட்டுக்கலாம். சில்லி பவுடர் கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காரம் அதிகம் வேணாம் அப்படின்றதுக்காக போட்டுக்கோம். இப்போ கொஞ்சம் நல்லா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு ஃப்ரைட் ரைஸ்க்காக எடுத்துருக்கோம் சிக்கனை. ஒரு 1/2 kg இருக்கும் இந்த சிக்கனு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் செய்வாங்க இல்லையா, அது மாதிரி ஸ்டைலு. இந்த ரோட்டு கடை ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம செய்யலை, ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரி செய்கிறோம். இப்போ அப்படியே சிக்கனை நல்லா தூவி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சாதத்தை வந்து உதிரியாக எடுத்து வடித்து வச்சுருக்கோம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. நார்மல் ரைஸ்லேயே ட்ரை பண்ணலாங்க. நாங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுக்கலை. பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கா உதிரியாக ஆவி பறக்கிறதுக்கு. இப்போ திருப்பியும் வந்து தேவையான அளவுக்கு நாங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் வந்து போட்டுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம உதிரியாக வெடித்து வச்சுருக்க சாதத்தை வந்து போட்டுக்கலாம். எல்லா சாதமும் இப்போ வந்து சாதத்தை வந்து கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து கலரி எடுத்துக்கலாம். கலரி எடுத்துட்டா நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுவாங்க. நம்ம வந்து கொஞ்சமாக ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் எல்லா மசாலாவோடய மிக்ஸ் ஆகும். ஒரேடியாக கொட்டி மிக்ஸ் பண்ணால் வந்து ஓரளவுக்கு தான் மிக்ஸ் ஆகும். இதுமாதிரி நல்லா கொஞ்சமாக போட்டு ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ண தயாராகிடலாம். சூப்பரான எம்மியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் சாஸ் கூட ஊற்றிக்கலாம். பட் சாஸ் இல்லாத காரணத்தினால் நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் மட்டும் போட்டிருக்கோம். இப்போ வந்து ரிவ்யூ சொல்ல ஒரு ஆள் கூப்பிட்டு வந்திருக்கோம். அவங்க வந்து ரிவ்யூ சொல்லுவாங்க. சிக்கனோட சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பர், கிரேட். கன்ஃபார்மாக வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ, பாய்.